வணக்கம். நம்ம நாட்டில் இன்னைக்கு நிலைமைக்கு இந்த ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிற டிரைவர்களுக்கு, அந்த கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர்னு, பஸ் டிரைவர்னு இன்னைக்கு ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிற டிரைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. பாவம், அவங்கனால அசந்து தூங்க முடியாது. பிள்ளைகளை காலையில் கொண்டு போய் விட்டுட்டு சாயந்தரம் கொண்டு வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் அப்புறம் வீட்டில் போய் அசந்து தூங்க முடியும். இதனால என்னமோ அவங்க வேதனைப்படுறாங்க. ஸ்கூல் ட்ரிப் மட்டும் எடுத்தா பரவாயில்ல ப்ரோ. அவங்க காய் கடை வாங்க போக சொல்கிறாங்க, கறி வாங்க போக சொல்கிறாங்க, துணி வாங்க போக சொல்கிறாங்க, இப்படி வீட்டுக்கு அலைய விட்றாங்க ப்ரோ. ஆனால் சம்பளம் மட்டும் கம்மி ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்னமோ சொல்கிறேன், இந்த மாதிரி டிரைவர்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக ஏற்றி கொடுக்கலாம். மாதமானா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கரெக்டாக கட்டிப்புடுறீங்க. 1,00,000 கேட்டாலும் 2,00,000 கேட்டாலும் கட்டிப்புடுறீங்க. ஆனால் இந்த டிரைவர் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அவங்க பாவம் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வராங்க. இப்படி ஆளுக்கெல்லாம் காசு அதிகமாக எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு வயலும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. பணக்காரங்க கூட பட்ஜெட் போட்டு தான் இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் எனக்கும் தெரியலை.